திருமண்டல மீட்பு குழுவின் தலைவர் அதானசிஸ் அவர்களே, நீங்கள் தானே தலைவர். ஒரு ஆயர் நமக்கெல்லாம் நம்ம மதிக்கக்கூடிய அந்த ஒரு பணத்துக்காக இப்படி கஷ்டப்பட நிலையை பார்த்த உடனே நான் ரொம்ப நொந்து போனேன். அப்படியே நேராக வீட்டுக்கு போய் என் ஒய்ஃப்ல சொன்னேன், நிலைமை பார்த்தியாமா, நம்முடைய அய்யர்வாளுடைய நிலைமை வந்து ஒரு 5000 கூட பணம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க. யூடியூப்பில் என் ஒய்ஃபு அண்ணன் பேசுனதுக்கு வாங்கி கேட்டேன். உடனே வந்து அண்ணன் வந்து 2வது அணி 3வது அணி ஏதோ பேசுவாங்க அப்படின்னு யோசித்தேன். உடனே எஸ்சி ராஜன் அவங்களுக்கு அடித்தேன், ஃபோன் பண்ணேன். அண்ணே, நான் அந்த பெரம்பு அதானசிஸ் போர்ட்டுக்கு மீட்டிங்க்கு நான் போகலான்னு யோசிக்கிறேன், போகலாம்லாம் கேட்டேன். தாராளமாக போங்க, ஏன் போகக்கூடாது, நல்லது தானே செய்கிறாரு, கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. என் மனசில் பெரிய பாரம் இந்த டயசினை பொறுத்த மட்டும் அவருடைய மிஷனரிமாவுடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய ரத்தம் சிந்தி அவர் சொந்த பணத்தை கொண்டு போட்டு நம்மளாம் அப்படி உருவாக்கியிருக்காங்க. இப்போ நடக்கிற அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆயர்கள் படுற பாடு, திருச்சி மக்கள் படுற பாடு, அப்படி தனிப்பட்ட தாக்குதல்கள் நம்ம திருமணத்துறை ஆசிரியர்களாகட்டும் அந்த திரும்ப மக்களாகட்டும் தொடர்ந்து நசுக்கப்படுவதை நினைத்து பெரிய வருத்தம், எங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம். இந்த நிலை மாற வேண்டும். என்னால் அனைவரும் ஜெபித்து இந்த திருமணத்தை மாற்றுவதற்கு பெரிய நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் நினைக்க விரும்புகிறேன். இப்போ திருமணத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. திருமண மீட்பு குழுனி ஒரு குழு அதானசிஸ் அவர்கள் எழுந்து திருமணத்தில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை தெரியப்படுத்தாடா. நிறைய பேருக்கு திருமணத்தில் நடந்த இந்த அப்பாயின்மெண்ட், இந்த டிரான்ஸ்ஃபர், இந்த ப்ரொமோஷன் நடைபெறுகிற அந்த முறைகள் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. கடவுள் நிச்சயமாக யாராவது ஒரு மனிதனை எழுப்பி அதை செயல்படுத்தினார். அதானசிஸ் இந்த மனிதன் இல்லை என்றால் திருமணத்தில் நடந்த முறையீடுகள் பொதுமக்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கடவுள் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த திருமணத்துக்கு கொடுப்பார் விசுவாசிக்கிறேன். என்றால் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த சபை நேர்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஆயர்கள் உண்மையாக பணியாற்ற வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். எங்களுடைய நோக்கம் வந்து இவர் போய் அவர் வேண்டும், அவர் வேறு இவர் வேண்டும் எண்ணமே கிடையாது, எனக்கெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். திருமணமானது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானது. தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட தாக்குதல்கள் இதெல்லாம் தேவையற்றது. நீங்கள் நல்ல நிர்வாகம் செய்ய வேண்டும், நல்ல ஆட்சி வர வேண்டும். அதானசிஸுடைய முயற்சி மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதலாவதாக பேசிய அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இது பேசியது ஒரு வருடத்துக்கு முன்பாக பழைய டிஎஸ்எஃப் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருக்கும் பொழுது நாம் கூடியிருந்த அந்த கூட்டத்துல பேசினாங்க. அருமையா பேசினாங்க. தன் மனதில் உள்ளதை அப்படியே என்ன பண்ணாங்க, எடுத்து பேசினாங்க. அண்ணன் பேசினது இந்த காலகட்டத்துக்கும் கொஞ்சம் பொருந்தி வருது. ரொம்ப எல்லாம் கிடையாது, கொஞ்சம் என்ன பண்ணுது, பொருந்தி வருது. ஒரு நியாயமான மனிதர் திருமண்டலத்துல நம்ம தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நியாயமான மனிதர் தான் அண்ணனும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவர் நீங்க தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணல, இது வந்து ஒரு வழி நடத்துகிற ஒரு மனிதர் தான். தலைவர் வந்து பிதாவாகிய தேவன் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், தூய பரிசுத்த ஆவியானவர் தான் நமது இயக்கத்தின் கொள்கை தலைவர்கள். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் நிச்சயமாக அண்ணன் சொன்னது போல யாரோ ஒரு மனிதரை கடவுள் கொண்டு என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்ய நினைத்து தடைபடாதுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொண்டு நடத்துகிறார். இதுல அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்கள்ட்ட போய் செல்லலாமா என்று கேட்கும் பொழுது அண்ணனும் தாராளமா போங்க, அவர் நியாயத்தை தானே பேசுறாரு, நல்லது தானே செய்யறாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஸோ அண்ணனுக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னைக்கும் அண்ணனுக்கு தெரியும் அதானசிஸ் சார் வந்து பெரம்பு சேனல் வந்து நல்லதுதான் பேசுறாரு, உண்மையதான் பேசுறாருன்னு தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியினரை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ உங்க ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய அணியில தான் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கால்வெல் மேல்நிலை பள்ளியில் தாளாளராகவும் இருக்காங்க. அப்போ எதற்காக நமது எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினுடைய ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை போய் சந்திக்கணும், சால்வையை போடணும், எங்கேயோ இடிக்க, அதாவது இவங்க வந்து நம்ம அணியினர் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க 100க்கு 100 உறுதிப்படுத்தப்பட்டது. அப்புறம் எதுக்கு போய் அவங்களுக்கு போய் சால்வ் பண்ணணும், அண்ணனை எதுக்கு போய் வந்து சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எழுதுது. என்ன காரணம் தெரியுமா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ஆமாங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். அதாவது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜனுடைய ஆதரவாளர், அவங்க அணியில தான் இருக்காங்க, தாளாளராகவும் இருக்காங்க. ஆனாலும் நல்லதை என்ன பண்ணுவாங்க நினைத்து, நல்லதை யோசித்து
அணிகள் சார்பற்று நிக்கிற ஆயிருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, ஓட்ட போட்ட கூடாது சொல்லி என்ன பண்றாங்க, அண்ணன் போய் பார்த்திருக்காங்க. அண்ணனை மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன பண்றாங்க, போய் பாக்குறாங்க, ஆயிரங்களை பாக்குறாங்க, திருமண்டல பெருமன்ற மக்களை பாக்குறாங்க. அவர்கள் அணியை சார்ந்தவர்களை மட்டும் தான் பாக்குறாங்க. அண்டர்லைன் பண்ணிடுங்க, சரியா? இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்ப இந்த ஆயிரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சால்வை போட ஆரம்பிச்சதுல இந்த ஆடிக்கழிவுல வந்தாலும் வந்துச்சு, தூத்துக்குடியில இருக்கிற ஒரு துணி கடையிலையும் சால்வையே கிடையாது. எல்லாம் என்ன பண்ணிச்சு, வித்து தீர்ந்துருது. ஆமா, நம்ம ஐயர் மாதிரி தான் பேர் பண்ணிடுறாங்க. ஆளுக்கு 40-50 அள்ளிட்டு வந்துடுறாங்களே. ஒரு இடத்துலாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு டிசிக்கு 4 பேர் என்ன பண்றாங்க, சால்வை போத்துறாங்க. ஏங்க, அதாவது நமது வீட்டுல ஒரு திருமணம், நமது மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணத்தை வச்சு நமக்கே நாம இன்விடேஷன் கொடுத்துட்டு எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்குது இப்ப நீங்க பண்றது. அதாவது நீங்க நியாயமாக யாரை சென்று சந்தித்து சால்வை அணிவிக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு எதிர்தரப்பில் இருக்கின்ற டிஎஸ்எஃப் அணியில் இருக்கின்ற ஆயர்களை சென்று என்ன பண்ணணும், சந்தித்து சால்வை அணிக்கணும். அவங்களை நீங்க பாக்குறதே இல்லையாம, பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கலாம. அந்த அணியில் இருக்கின்ற திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணணும், பார்த்து சால்வை அணிக்கணும், ஆசிரியர்களை பார்த்து சால்வை அணிக்கணும். ஆனா நீங்க நமக்கு தான் 290 இருக்கு, அப்ப நம்ம ஆளுக்குள்ளே என்ன பண்ணுவோம், சால்வை பண்ணுவோம். காரணம் என்னன்னா பயம்தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, நல்லது யோசித்து என்ன பண்ணிடக்கூடாது, அணிகள் சார்பற்ற ஆயருக்கு ஓட்டு போட்டக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் நாங்க அங்க போக மாட்டோம். அதாவது முன்பு நடந்த தேர்தலா பாத்தீங்கன்னா லே செக்ரட்டரி தேர்தல், அது பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர போறவங்க அரசியல்வாதிகள் போன்றவர்கள், அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, எல்லாரும் போய் சந்திக்க முடியாது. அவர்கள் அணியினரை சேர்ந்தவரை சந்திப்பாங்க. மாற்று அணியினர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்களை தங்க அணியில் சேர்த்துக்குவாங்க. ஆனா நீங்க யாருங்க, ஆயர்கள், அன்பை போதிக்கிறவர்கள். நம்ம என்ன பண்றோம், வசனம் பேசுறோம் இல்லையா, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தா தண்ணீரை கொடு. அப்படின்னா என்ன பண்ணுவோம், எரிகிற அக்னியை அவன் தலையில குவிப்பான்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ அவர்கள் உங்க எதிரி இல்ல, உங்க சகோதரர்கள் தான், உங்கள் ஆயர்கள் தான். நீங்க திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களை பார்க்கலாம் கூட உங்க ஆயரவை பார்க்கலாங்க. அதாவது இந்த கொடைக்கானல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயர்கள் கேம்ப்னு போட்டீங்கல்ல, அதெல்லாம் அடிப்பாங்க. பாவலா பண்றீங்களா, இது என்னங்க நியாயம்? இப்பவே நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, அப்ப வெற்றி பெற்று ஒரு பேராயராக வந்த பிறகு நாங்கள் ஒரு அணியை சேர்ந்தவர்கள், உங்களுக்கெல்லாம் நியாயம் செய்ய மாட்டோம், நீங்க சொல்றத கூட கேட்க மாட்டோம்னு சொல்ற மனிதர்கள் தானே நீங்க இப்போ இருக்கீங்க. அதைத்தானே இந்த நிகழ்வு வெளிக்காட்டுது. இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத ஆயர்கள் உங்களுக்கு நாங்க அறிவுரை செல்ல வேண்டிய நிலைமையில இருக்குங்க. முதலாவது உங்கள் ஆயருக்குள்ள ஒரு ஐக்கியத்தை உருவாக்குங்க, அதுதாங்க பேராயர் தேர்தலுக்கான அடித்தளம். நீங்க அதையே விட்டுட்டு உங்க ஆட்களுக்கு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் சால்வை அணிச்சீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட்டுக்கே சுகர் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் பாத்தீங்கன்னா அணிகள் சார்பற்ற ஒரு மனிதரை பாத்தீங்கன்னா பெரம்பு யூடியூப் சேனல் ஆதரிக்குதுன்னு கேக்குறீங்கல்ல. மனோகர் ஆயர் பாத்தீங்கன்னா அவரும் பேராயர் தேர்தல் நிற்காரு. ஆனா அந்த மனோகர் ஆயர் பாத்தீங்கன்னா எல்லார்ட்டும் என்ன பண்ணியாச்சு, ஓட்டு கட்டியாச்சு. குறிப்பாக தன்னை பழிவாங்கிய நினைத்த, தன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திய உங்கள் அணி தலைவர்கிட்டையும் என்ன பண்ணாங்க, ஓட்டு கேட்டாங்க. இதுதாங்க வெளிப்படைத்தன்மை, இதுதாங்க பாத்தீங்கன்னா ஐக்கியம். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பேராயராக வர வேண்டும் சொல்லி என்ன பண்றோம், நாங்க நினைக்கின்றோம், முயற்சிக்கின்றோம். அவருக்காக என்ன பண்ணோம், உழைப்பதற்காக எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வருவதற்கு நீங்கள் ஆயர்கள் இப்பொழுது முயற்சி செய்யவில்லை என்றால், ஒரு காலத்திலும் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் ஆயர்களுக்குள் மட்டுமல்ல, ஆலயங்களில் மட்டுமல்ல, எந்த இடத்திலையும் சமாதானம் வராது. 2 பிரிவினராக தொடர்ந்து இருப்பதற்கு ஆயர்கள் நீங்களே தூபம் போடுகிறீர்கள் என்பதுதான் கண்கூடான உண்மை. அதுபோல தலைவராக வர வேண்டியவர் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருமண்டலத்துல ஆட்சியில இருக்கீங்க, உபதலைவரா இருக்கீங்க, கிளரிக்கல் செக்ரட்டரியா இருக்கீங்க, மேனேஜரா இருக்கீங்க, பதவியில இருக்கீங்க. ஆனால் நீங்க ஏன் பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டு ஒவ்வொரு டிசி மக்கள் வீட்டுக்கும், ஆசிரியர்கள் வீட்டுக்கும், ஆயர்கள் வீட்டுக்கும் நீங்க போனோம்? அதாவது ஒரு உதாரணம் சொல்றேங்க. முன்னாள் தமிழக முதலமைச்சர், மக்கள் திலகம் என்று அழைக்கப்படுகின்ற திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு முறை உடல் சுகவீனத்தோடு அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் இருக்கும்போது இங்க தேர்தல் நடக்குங்க. மக்கள் பாத்தீங்கன்னா அந்த தலைவனை பார்க்கவில்லை என்றாலும் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தார்கள். அவன் தாங்க தலைவர். அப்படி என்ன பண்ண நீங்க இருக்கணும். நீங்க நிர்வாகத்துல இருக்கும்போது தவறு நடக்காம நேர்மையாக நீதியாக நடந்தா நீங்க எங்கேயும் எப்படி என்ன பண்ண முடியல, ஓடு ஓடு ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட வேண்டிய தேவையே இல்லைங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தாலே மக்களுக்கு தெரியுங்க, இந்த ஐயர்வாளுக்கு தான் என்ன பண்ணும், ஓட்டு போடணும், இந்த நிர்வாகம் தான் திரும்ப என்ன பண்ணும், பேராயர் தேர்தலையும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்படி கண்டு என்ன பண்ண முடியல,
ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஓடுறீங்க, அப்புறம் நம்ம சொன்ன நிப்பாட்டுறீங்க. இதுக்கப்புறம் பாருங்க உங்க கை காசை போட்டோ சால்வை வாங்கியோ இதெல்லாம் தேவையாங்க. இன்னொன்னு சொல்றேங்க, இந்த சால்வை வாங்குற காசுல தயவு செய்து வருங்காலங்கள்ல புத்தகங்கள் கொடுங்க. நமது திருமண்டலத்தை உருவாக்கிய ஏராளமான மிஷினரிகளோட புத்தகம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கரையான் பிடிச்சிட்டு கிடக்குங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் போய் பாருங்க, இந்த கால்வார் ஸ்கூல்ல எல்லாம் பாக்குறேன், ஒரு லைப்ரரி அங்க இருக்குங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒட்டடை அடைஞ்சு போய் கரையான் பிடிச்சு போய் கண்ணீர் வடிக்கிற அளவு நிலைமையில இருக்குங்க. அதாவது அந்த அந்த லைப்ரரி எல்லாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சே போச்சு. ஒரு ஸ்கூலோட லைப்ரரி இல்லைங்க. தயவு செய்து இந்த சால்வை போடுறதுக்கு புத்தகங்கள் கொடுங்க. அது போல நான் இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் எஸ் டி ராஜனா இருக்கட்டும், இல்ல முன்னாள் லேசேலர்களாக இருக்கட்டும், பெரிய தலைவர்களா இருக்கட்டும், நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கின சால்வை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு எமேமலை அளவுக்கு குமிச்சு வச்சிருப்பீங்க நினைக்க வீட்டுல. ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. தயவு செய்து புத்தகங்களை வாங்கி அதை கலெக்ட் பண்ணி நமது திருமண்டல நிலத்திலே ஒரு லைப்ரரி கட்டுங்க. சென்னையில பாருங்க கன்னிமாரா, அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏராளமான இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம்லாம் இருக்குது. எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி கட்டி அனைவரும் வந்து அதை வந்து உபயோகிக்க பண்ணுமா, புத்தகங்கள் எடுக்குங்க. ஒரு புத்தகம் வந்து பார்த்தா சிறந்த நண்பன் சொல்லுதுங்க. சால்வையை போட்டு போட்டு என்னங்க பண்ண போறீங்க? நீங்க கொடுக்குற சால்வை தலை தோடுற கூட என்ன பண்ணாது, உபயோகப்படுத்தாது. சோ அரசியல்வாதிகள் கூட என்ன பண்றாங்க, இப்ப வந்து புத்தகங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தயவு செய்து இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியாக செய்யுங்க. இந்த சால்வை கலாச்சாரத்தை தயவு செய்து விடுங்க, புத்தகங்களை கொடுங்க. இல்லைன்னா ஏதாவது நலிவுற்ற பள்ளிகளுக்கு என்ன பண்ணுங்க, நன்கொடைகளை கொடுங்க. இது போன்ற ஒரு நல்ல ஒரு திட்டங்களை எஸ் டி ராஜன் அவர்களும் அவர்களுடைய அணியினரும் யார் நிர்வாகத்துல வந்தாலும் நீங்களே என்ன பண்ண உருவாக்குங்க. இந்த சால்வையை போட்டு போட்டு சாப்பாடை போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ மதத்தின் கோட்பாடுகளையும் இந்த கிறிஸ்தவ மதத்தின் கொள்கைகளையும் நீங்களே சாகடிக்காதீர்கள் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயத்த நான் இப்போ வந்து கேள்விப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தற்போது லே செயலராக இருக்கின்ற அண்ணன் எஸ் டி ராஜன் அவர்களும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்களாம், இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயும் வரமாட்டேன், யாருக்கும் எதையும் செய்ய மாட்டேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க ஓட்டு கேட்டு நீங்க ஜெயிச்சு பேனல வந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஹையஸ்ட் ஓட்டருக்கு என்ன பண்றேன்னா பேராயரா கொண்டிருக்க என்ன பண்ற முயற்சி செஞ்சு இருக்காங்களா. உண்மையிலே நல்ல ஒரு முடிவு. இந்த திருமண்டல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி, நீங்கள் அனைவருக்குமானவர் என்று நம்பி பாத்தீங்கன்னா ஒரு லே செயலாளர் பதவி உங்களுக்கு கொடுத்திருக்கார்கள். எனவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு ஃபுல்லோர்ல வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பைசா கூட பணம் இல்லாம என்ன பண்ணுங்க, யாரை நீங்கள் பேராயராக தேர்வு செய்தாலும் நிச்சயமாக திருமண்டல மீட்பு இயக்கமாக இருக்கட்டும், திருமண்டல மக்களாக இருக்கட்டும், அனைவரும் நியாயத்திற்காக உங்களுடன் இருப்போம் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் பதிவு பண்றேங்க. தயவு செய்து இந்த ஓட்டு போட போற திருமண்டல பெருமன்ற மக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாயர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த திருமண்டல பேராயர் தேர்தலில் நிற்பதற்கு 50 வயதிலிருந்து 62 வரைக்கும் குறித்திருக்காங்க. ஆனா நீங்கள் வாக்களிக்க வேண்டியது தயவு செய்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த 52, 51, 55 எல்லாம் தயவு செய்து போட்டுறாதீங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு திருமண்டல நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதாவது இந்த இளம் வயதுல அவங்க வந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 15 வருடத்துக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த பேராயரும் நீங்க பார்க்க முடியாது. ஆயர்களே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு மிடில் ஏஜ் ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கிற ஆயர்கள் வந்து பேராயராக மாறலாம், இந்த திருமண்டலத்துக்கு நம்ம நன்மை செய்யலாம்னு நினைச்சா கூட 15 வருஷத்துக்கு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போல இந்த பேராயர் பதவிக்கு வரும்போது அப்படியே பசுவா இருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த பதவியில் இருக்கின்ற அந்த பவரை பார்த்த உடனே, எல்லாரும் போடுற சால்வையும் சந்தனமாலையும் பார்த்த உடனே அவர்களுடைய மனது என்ன பண்ணுது, அப்படி மாறுது. அனைவரும் என்ன பண்ணும், நமது ஆளுகைக்குள்ளாக வைக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆயிரம் இருந்து பேராயிரம் மாறுறவங்களே. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணும், குறைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு 5 வருஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணும், பேராயிரம் எடுத்தோம்னா என்ன பண்ணலாம், இப்ப மீடியா இருக்குது, அது மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், நம்மளும் நேர சென்று சந்தித்து என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனா மாறுவாங்களாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியவே தெரியாது, அதுக்கெல்லாம் நிச்சயமே கிடையாது. நேற்று வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எபினேசர் மங்கள்ராஜ் அவர்கள் சொன்னது போல வீட்டு எஜமானி அம்மா சொல்றதை கேட்கிற அளவுக்கு தான் பேராயரே என்ன பண்றாங்க, மாறி போறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே 60 வயதுக்கு மேற்பட்ட ஆயர்களுக்கு நீங்கள் பேராயர் தேர்தலில் வாக்களியுங்கள். இல்ல என்ன பண்ணுங்க, இந்த 59 பார்டர்ல இருக்குங்க போடுங்க. நமது திருமண்டலம் என்ன பண்ணும், கண்டிப்பாக காப்பாற்றப்படும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல பேராயர் தேர்தலுக்கான அனைத்து காரியங்களும் மிக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேராயர் தேர்தலில் இருக்கிறவங்களுடைய அந்த பேலட் பேப்பர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. நாம் ஆதரிக்கின்ற சமத்துவ ஆயர், சமத்துவ பேராயராக வர வேண்டும் என்று நினைக்கின்ற திரு மனோகர் ஆயர் அவர்களுக்கு எண் 5 கொடுத்திருக்காங்க. எண் 5 குறித்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பைபிள்ல ஏதாவது சொல்லிக்கான்னு சொல்லி என்ன பண்ண பார்த்தேன். இந்த குத்து விளக்கு இருக்குது, இந்த 5 குத்து விளக்கு இருக்குது. சோ ஒரு குத்து விளக்காக என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஐயா வந்து திருமணத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். 5 குறித்து இன்னும் உலக பிரகாரமா என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நீங்களும் பார்க்கலாம். இந்த கூகுள்
வலைதளத்துல போட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அட்டகாசமா வந்திருக்குங்க. அதை நான் படிக்க பாருங்க. 5 என்ற எண் சுதந்திரம், ஃப்ரீடம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அடிமையாக இல்ல. 5 என்ற எண் வந்து பாத்தீங்கன்னா முதலாவதாக சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம். தானும் அடிமையாக இல்லாமல் மற்றவர்களையும் அடிமையாக நினைக்காத ஒரு மனிதர் 5 எண் கொண்டவர், அவர் ஆயர் மனோகர். அடுத்தது பாத்தீங்கன்னா மாற்றம், சேஞ்ச். நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன சொன்னாங்க இல்லையா, அதாவது யாரு வந்தாலும் இங்க என்ன பண்ணலாம் முக்கியம் இல்ல, மாற்றம் கண்டிப்பா வேணும் நம்ம மூலமா சொல்லி. அது போல பாத்தீங்கன்னா மாற்றம் என்ற ஒரு சொல்லுக்கும் 5 தான் என்ன பண்ணுது, அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்மீக சிறப்பு. நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த சிஎஸ்ஐ திருமண்டலங்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சிறப்பு. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, பெயர் கிறிஸ்தவ சபைன்னு சொல்றாங்க. இந்த சிஎஸ்ஐ திருச்சபை என்பது பெயர் கிறிஸ்தவ சபை அல்ல, பெயர் சொல்லும் சபை என்று மாற வேண்டும் என்றால் என் 5 அடையாளமாக கொண்டுள்ள ஆயர் மனோகர் அவர்கள் பேராயராக வர வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதமான வாக்கு. அதை தயவு செய்து விற்காதீர்கள், விற்பதற்கு நினைக்காதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை இந்த திருமண்டலம் சுதந்திரம், மாற்றம் மற்றும் ஆன்மீக சிறப்பு கொண்ட ஆயர் மனோகர் அவர்களுக்கு செலுத்தி இந்த திருமண்டலத்தில் சுதந்திரமும் மாற்றமும் ஆன்மீகமும் செழித்துவங்க உங்கள் வாக்கை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.